ஹாய் கைஸ். கெவின் ஹார்ட் படம்னா நீங்க பார்த்துருக்கீங்களா? அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். செம்ம காமெடியா நடிப்பாருங்க. அப்படி இவரு காமெடி படத்த தான் சூஸ் பண்ணி நடிப்பாரு. நான் சொல்றேன் இந்த படமும் செம்ம காமெடியா இருக்கும். Netflixல தமிழ் டப்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட பேரு 72 ஹவர்ஸ். படம் செம்ம காமெடியா தான் போகும். நம்ம கெவின் ஹார்ட் தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இவரோட கம்பெனில ஒரு போஸ்டிங்க்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இளைஞர்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரு ஒரு தவறுதலான ஒரு சாட் குரூப்ல ஆட் ஆயிருவாரு. அந்த சாட் குரூப்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு 20லேருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு 4 பசங்க தான் இருக்காங்க. அவங்களோட பேச்சுலர் பார்ட்டி ஒண்ணு இருக்கும். அந்த பார்ட்டிக்கு இவர அழைப்பாங்க. இவரும் அந்த பார்ட்டில போயிட்டு கலந்துக்கிட்டு இவைங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, ஸோ அந்த சின்ன பசங்க பண்ணக்கூடிய அந்த பேச்சுலர் பார்ட்டில இவரும் ஜாயின் பண்றாரு. இவருகிட்ட நெறைய காசு இருக்கு. அதனால ஒரு மியாமில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல புக் பண்ணி, இந்த பசங்களோட பேச்சுலர் பார்ட்டிய கொண்டாடுறதுக்காக அங்க போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சுங்கிறது தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்ல விறுவிறுப்பா தான் போகுதுங்க. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். கெவின் ஹார்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. செம்மையா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் தான் ஹைலைட்டா பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங், டயலாக் இது எல்லாமே நல்லா தான் எழுதியிருந்தாங்க. 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இந்த படத்த பார்க்க முடியும். செக்சுவல் கன்டென்ட் இருக்கு. அது இல்லாம கெட்ட வார்த்தைகள்லாம் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஹேங் ஓவர் படம்னா பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி ஒரு ஜானர்ல தான் போகும். ஆனா அந்த படத்த பீட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்கும். படத்துல வில்லன் கிட்ட ஒரு டீலிங் பேசுற ஒரு சீன் இருக்குங்க. இவரு ஒரு போதை மருந்து இழுத்தாருன்னா, வேற மாரி ஒரு ஆளா இவரு மாறி பேசுவார் பாருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம காமெடியா இருந்துச்சுங்க. ஒரு போட் சீன்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீன் பார்க்கறதுக்கு செம்ம காமெடியா நல்லா இருந்துச்சு. அதே மாரி ஏகப்பட்ட காமெடி சீன்ஸ் இந்த படத்துல இருக்குங்க. சில சீன்ஸ்லாம் உங்களுக்கு போர் அடிச்சாலும், கெவின் ஹார்ட்‌க்காகவே இந்த படத்த நீங்க தாராளமா ஃபுல்லாவே பார்க்கலாங்க. ஒரு நல்ல காமெடி என்டர்டெயின்மென்ட்டா தான் போகுது. அதே மாரி மூவி ரிவ்யூஸ்க்கு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.